हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ மாதவ் தாஸ் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். கலியுகத்தில் ஸ்ரீ வேதவியாசரே தான் மாதவ் தாஸாக அவதரிக்கிறார். இந்த பக்தமால் ஜி எழுதின நாபாஜி கோஸ்வாமி அவர் சொல்றார், இந்த மாதவ் தாஸ் ஒரு வினயமான வியாசர், வினய வியாஸ் அப்படின்னு சொல்றார். அவர் வினயத்தினுடைய மூர்த்தியாகவே இருந்தார் அப்படின்னு சொல்றார். வேதவியாசர் 24 அவதாரம் பகவான் எடுத்தாரே, அதில் அந்த வேதவியாச அவதாரமும் ஒரு அவதாரம் தான். வேதவியாசர் பராசரர் சத்தியவதி இவாளுக்கு புத்திரனா அவதரிச்சார். வேதவியாசர் உடைய அப்பா இந்த பராசரர். இவர் பராசரர் மகா பெரிய ஜோதிஷ ஆச்சாரியார். அவர் இந்த கங்கை கரையை கடக்கிறதுக்காக வேண்டி படகு தேடுறார். அப்போ இந்த சத்தியவதி படகு ஓட்டின்னு இருக்கா. அவர்கிட்ட சொல்கிறார், நீ கொஞ்சம் அந்த கரையில் என்னை விட்டுடுமா அப்படின்றார். சரின்னு சொல்கிறார். அந்த படகுல ஏறிண்டு அவர் பிரயாணம் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்படியே ஆகாசத்தை பார்க்குறார். ஆகாசத்தில் இந்த கிரகங்களுடைய ஸ்திதியை பார்த்தானா, இந்த சமயம் ஸ்ரீ பகவானே அவதாரம் செய்கிற காலகட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். மகாபுருஷர்கள் பகவான் இவாள்லாம் அவதாரம் செய்யும் போது கிரகங்கள் விசேஷ இடங்கள்ல சஞ்சரிக்கும். அந்த சமயத்துல கர்ப்பாதானம் பண்ணா ஜோதிஷ சாஸ்திரப்படி ஏதோ ஒரு ஸ்வரூபத்துல பகவானுடைய அவதாரம் நிகழும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்திரீ வேணும் இல்லையா? அங்க இதுல போயின்னு இருக்கும்போது, படகுல போயின்னு இருக்கும்போது அவ படகை ஓட்டின்னு இருக்கா. சத்தியவதி ஒருத்தி தான் ஸ்திரீ. அங்க உடனே சத்தியவதியை பார்க்குறார். பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறார், அம்மா நீ எனக்கு ஏதாவது உதவி புரிஞ்சியானா, இப்போ எனக்கு நான் சொல்கிறத நீ ஒத்துண்டியானா, ஒரு அற்புதமான பாலகனுடைய ஜென்மம் இப்போ உருவாக வேண்டிய சமயம்மா, அதனால் வேண்டி நீ அதுக்காக இணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். சத்தியவதி என்ன பண்ணுறா, இவ்வளவு பெரிய மகரிஷி இவர் நம்மக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறாரே, சரி நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் ஒரு ஷரத்து நம்ம 2 பேருக்குள்ள. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்காக தான் இப்போ என்னை கேட்குறேள். ஆனால் நீங்கள் என்னை விவாகம்லாம் செஞ்சுக்க மாட்டேள், அது எனக்கு தெரியும். கேவலம் ஒரு புத்திர உற்பத்திக்காக இப்போ நீங்கள் என்னை கேட்டுக்கிறேள். சரி, நான் உங்ககிட்ட 2 விண்ணப்பம் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ புத்திர ஜென்மம், நான் ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்தேன்னாலும் நான் கன்னிகையாகவே இருக்கணும், 1. 2வது, என்னுடைய சரீரத்தில் சதா மீன் வாடை வீசுறது, அந்த வாடை என்னை விட்டு போயிடணும். நான் ஒரு சத்திரியனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா நானுமே சத்திரியன் தான், ஆனால் மீன்காரன் தான் இப்போ என்னை எடுத்து வளர்த்தான். அதனால் இப்போ என்னுடைய உடம்புல அந்த மச்சகந்த வாசனை இருந்துட்டே இருக்கு. இந்த வாசனை என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு ஒத்துன்றார் அவர். இப்போ அவளுடைய ஸ்பரிசத்தை, அவளுடைய சரீரத்தை வெறும்னா இப்படி ஸ்பர்ஷம் தான் பண்ணார், அவ்வளோதான். ஆஷாட சுக்ல பூர்ணிமா அன்னைக்கு இந்த வேதவியாசருடைய ஜனனம் ஏற்பட்டுருச்சு. அந்த தினத்தை தான் நம்ம குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கொண்டாடுறோம். இந்த ஞானத்தினுடைய அவதாரம் தான் இந்த வேதவியாசர். அவருக்கு பேர் ஸ்ரீகிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, மை மாதிரி அவ்வளோ கனங்கரையர்னு இருப்பாராம் அவர். அந்த துவீபம், அந்த நதி 4 பக்கமும் இருக்கு, அதில் தானே அவருக்கு ஜென்மம் உண்டாயிடுத்து. அதனால அவருக்கு கிருஷ்ண துவைபாயனர்னு பேர். அப்புறம் வேதவியாசர்னு இன்னொரு பேர். அது வேதத்தை விஸ்தாரமாக விபாகம் பண்ணார் இல்லையா, அதனால் அவருக்கு வேதவியாசர்னு பேர். இந்த அடுத்த ஜென்மம் தான் இவர் மாதவதாஸா வரார். இந்த மாதவதாஸுக்கு இஷ்ட தெய்வம் ஜெகநாதர்.
வைராக்கியத்தினுடைய எல்லையில் இருக்கிறவர் இவர். அவர்கிட்ட ஒரு பெரிய நல்ல குணம் என்னன்னா, ஹிருதயம் எப்போ பார்த்தாலும் கருணையினால் அப்படியே ரொம்பி வழியும். கருணா ரஸ்மயி அப்படின்னு தான் இவரை வர்ணிக்கிறார் நாபாஜி கோஸ்வாமி. இவர் வந்து இந்த இவரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து கன்னோஜ் நகர், கன்யாகுப்ஜ் அப்படின்ற ஒரு நகரம், அங்கே தான் பிராமண குலத்தில் இவர் பிறக்கிறார். சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டார். அம்மா மட்டும்தான் இவரை வந்து லாலனை பாலனை பண்ணி வளர்த்துண்டு வரா. சின்ன வயசுலேயே இவருக்கு எல்லா கிரந்தங்களும் கண்டஸ்தம் ஆயிடுத்து. யதார்த்த ஞானம் தான் வேதத்தில் புராணத்தில் அவருடைய ஞானம் வேற யாருமே அவரை வந்து ஒப்பிட முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் உண்டு. ஆனால் அபிமானமோ அகங்காரமோ இதெல்லாம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. இன்னொன்று, ஞானம் இருக்குன்றதுனால மற்றவர்களை வந்து தாழ்த்தி பேசுறது அந்த குணமும் அவர்கிட்ட கிடையாது. பகவத் பக்தியும் சரணாகதியும் இல்லாத சாஸ்திர ஞானம் வியர்த்தம் அப்படின்னு மாதவதாஸ்ஜி அடிக்கடி சொல்லுவார். மாதவதாஸ்ஜி வந்து அடிக்கடி சத் சங்கத்துக்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு கேட்பார். பகவத் சரணத்தில் பரம பிரேம பக்தி உண்டு இவருக்கு. ஏற்கனவே கிரந்தத்தில் யதார்த்த ஞானம் வேற இருக்கு. எப்பவுமே சம்சாரத்திலேருந்து இவருடைய மனசு விலகியே தான் இருக்கும். அம்மா வந்து இவன் என்னடா இவ்வளவு வித்தியாசமாக இருக்கான், நம்ம நம்ம புருஷனும் காலகதியை அடைஞ்சிட்டார், இந்த ஒரு பையனை நம்பி தான் நம்மளுடைய வாழ்க்கை, ஆனால் இந்த பையனும் இப்படி ஒரு விரக்தனாக இருந்து ஒருவேளை இவன் வந்து சன்னியாசியாக போயிட்டான் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா ஊர்க்காரெல்லாம் சொல்கிறா, இல்லைம்மா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணி வச்சிட்டியானா அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நீ பயப்பட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இவளும் என்ன பண்ணுறா, ஒரு நல்ல கன்னிகையை பார்த்து வரன் பேசி கல்யாணத்தை முடிச்சிடுறா. இந்த கல்யாணத்தினால ஒரு பெரிய பிரபாவம்லாம் ஒன்றும் ஏற்படலை. ஆனால் கிரகஸ்த தர்மம் நல்லா நடந்துன்னு தான் இருக்குது. அவளுக்கு ஒரு புத்திரன் பிறக்கிறான். இப்போ வந்து வீட்டில் வந்து பத்னி, புத்திரன், அப்புறம் அவருடைய அம்மா, இவா 3 பேரும் இருக்கா. விவாகம் பண்ணி வச்சிட்டோம்னா அவனுடைய மனசு வந்து காமினி கஞ்சனம் அப்படிலாம் போகும். அந்த காமினியில் மூழ்கி போயிடுவான் அப்படின்னு அவன் அம்மா நினச்சா. ஆனால் அவருக்கு கிடைச்ச பத்னி வந்து மகா அனுகூலமான பத்னி, அற்புதமான புத்திரன். பத்னியோட தான் எப்பவுமே இவர் சத்சங்கம் பண்ணுவார். அந்த சத்சங்கத்துக்கு அவர் ஏகாந்தத்தில் உட்காந்துட்டா, அப்படியே அவள் 2 பேரும் ஏகாந்தமாக உட்காந்துட்டானா சத்சங்க சர்ச்சை தான் அவளுக்குள்ள நடக்கும். நித்தியம் சத்சங்கத்தை பற்றி பேசின்னு இருப்பா. அதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டானா, ஜெகத்தில் வந்து இந்த கலியில் ராமநாமம் தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது, ராமநாமம் தான் எல்லா சாரமும் இருக்கக்கூடியது. பஜனை, ராமநாம பஜனை ஒன்றே போதும். சர்வ பக்தியினுடைய பிரயோஜனமே மனம் வந்து இந்த ராமநாமத்தில் லயிக்கிறது தான் அப்படின்லாம் இவா வந்து சர்ச்சை பண்ணுவா ஒருத்தருக்கு ஒருத்தர். மாதவதாஸ் சொல்வார், சரி இப்போ கொஞ்சம் குழந்தை பெரியவன் ஆயிட்டானே, நம்ம வந்து கிளம்பி பிருந்தாவனம் போவோம் வரியா அப்படின்னு கூப்பிடுவார். ஒரு நாளைக்கு கேட்பார், ஜெகநாதபுரி போகணுன்னு ஆசையாக இருக்குது, போவோம் வரியா அப்படிம்பார். அயோத்தியா போகணுன்னு ஆசையாக இருக்குது, போகலாமே அப்படின்பார். இவாளுக்கு ஒன்றும் தனம் தானியத்துக்கெலாம் எந்த குறைச்சலும் கிடையாது, நன்னா தான் இருக்கா, அங்கே போய் நம்ம பஜனை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இருக்கிறத வச்சு நம்ம அனுபவிக்கலாம், மீதி காலத்தை நம்ம கஷேத்ராடனத்தில் கழிச்சா என்ன தப்பு அப்படின்னு கேட்பார். ஆனால் அவ்வளோ என்ன சொல்லுவான்னா, சின்ன குழந்தை இருக்குமா, வயசான அம்மா இருக்கா, இதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறமா நம்ம அங்கே போதான் போகிறோம், இதுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சர்ச்சை பண்ணிப்பா. அப்புறம் இவர் சொல்வார், இல்லைம்மா எல்லாருமே சேர்ந்து போகலாமா, ஒரு கஷ்டமும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாமே, நான் ஒன்றும் சன்னியாசியாக ஆயிப்போட போகிறது இல்லையே, அதனால் நம்ம வந்து போகலாமே, என்னை கிருஷ்ண பஜனையிலேருந்து நீ தடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆனால் பத்னி ஏதோ ஒன்று பேசி சாதுரியமாக
நிறுத்திடுவா இந்த காரியத்தை மேலே பண்ண விடாம. இப்படி ஏதோ பேசுவா, ஏதோ புரிய வைக்கிற மாதிரி புரிய வைப்பா. இப்படி நாட்கள் ஓடிண்டே இருந்தது. மாதவ்தாஸ்ஜிக்கு இன்னும் சரியான குரு கிடைக்கல. இன்னும் தீக்ஷாவும் அவர் இன்னும் எடுத்துக்கல. ஒரு தடவை கௌராங்க மகாபிரபுக்கு தீட்சை கொடுத்த அந்த ஈஸ்வரபுரி மகாராஜ் அந்த ஊருக்கு வந்தார். உபன்யாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். அவர் சாக்ஷாத் பிரேம அவதாரம் ஈஸ்வரபுரி. அவருடைய குரு தான் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரிக்கு 5 சிஷ்யர்கள் உண்டு. அதாவது 5 ரசம் இருக்கு இல்லையா, அந்த 5 ரசத்துக்கு 5 ஆச்சாரியால உண்டு பண்றார் அவர். அதில் அத்வைதாச்சாரியார் அவர் சக்கிய ரசத்துக்காக வேண்டிதான். இவர் மாதவேந்திரபுரியுடைய சிஷ்யர் இந்த அத்வைதாச்சாரியர். அப்புறம் ரங்கபுரி ஜீன் ஒருத்தர் இருந்தார், அவர் வாத்சல்ய ரசத்துக்காக வேண்டிய. அப்புறம் இந்த ஈஸ்வரபுரி இவர் ஒரு சிஷ்யர், இவர்கிட்ட மாதுரிய ரசம் இவர்கிட்ட தான். ஈஸ்வரபுரியினுடைய சத்சங்கம் நடந்ததுன்னா விடாம பத்னியோடு இந்த மாதவதாஸ் போயிடுவார். அவருடைய பிரேம, அவருடைய கீர்த்தனை, அவருடைய நாமம் சொல்ற விதம், அவர் பஜனை பண்ற விதம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிருவார். ஒரு நாளைக்கு இந்த ஈஸ்வரபுரி மகாராஜ் என்ன பண்ணார், ஜெகநாத பகவானுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெகநாதன் தான் இஷ்ட தெய்வம். இந்த ஈஸ்வரபுரிக்கே இஷ்ட தெய்வம் ஜெகநாதன் தான். பாபா மாதவதாஸ்க்கு பிற்காலத்தில் ஜெகந்நத்தியா அப்படின்ற பேரில் சாக்ஷாத் ஜெகநாதனே கைங்கரியம் பண்ணியிருக்கார். மாதவதாஸுக்கு ஜெகநாதன்றது யாரு, ஜெகநாதனுடைய ஸ்வரூபம் என்ன, இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாது. ஜெகநாதன் அப்படின்றவர் யார் அப்படின்னு கேட்டா, ராதா பிரேமையில உருகி போன ஸ்வரூபம் தான் இந்த ஜெகநாதன். ஒரு தடவை துவாரகால இவர் அன்னைக்கு அந்த ஜெகநாதனுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா ஈஸ்வரபுரி மகாராஜ், அதுல ஆரம்பிச்ச உடனே இப்படி சொல்லிட்டு வர்றார் ஜெகநாதனுடைய மகாத்மியத்தை பத்தி. ஒரு தடவை துவாரகால ருக்மிணி, சத்யபாமா இவெல்லாம் என்ன பண்ணா, எல்லாரும் சேர்ந்து பேசியிருந்தா. என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, ருக்மிணி பிராட்டி சத்யபாமன் கிட்ட சொல்றா, நேற்று ராத்திரி ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, கிருஷ்ணன் படுத்து தூங்கிட்டு இருந்தான், நான் முழிச்சுட்டு இருந்தேன். அவனுடைய கண்லேருந்து தார தாரையா தண்ணீர் போயிட்டே இருந்தது. அவருடைய வாயிலேருந்து ராதா 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 அப்படின்னு முனகின்றே இருந்தார். நான் பக்கத்துல போய் பார்த்தேன், அவர் ராதா 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 அப்படின்றார். கண்லேருந்து ஜலம் பிரவாகமா போயின்னு இருந்தது. அவர் ஏதோ பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முகத்துக்கிட்ட காதை எடுத்துன்னு போய் வச்சுன்னு பார்த்தேன். அவர் என்னவோ ராதே ராதேன்னு சொல்லி பேசின்னு இருந்தார். எனக்கு அந்த ராதனா யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த 16,108 ராணிகள் இருக்காளே, இவாள் யாராவது ராதன்ற பேர்ல இருக்காளா? சத்யபாமா, உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு ருக்மிணி கேட்குறா. உடனே சத்யபாமா சொல்றா, எனக்கு 16,108 பேரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுல யாருடைய பேரும் ராதன்றது கிடையவே கிடையாது. கண்டிப்பா இது விரஜத்தினுடைய தேவியா தான் இருக்கணும், விரஜத்துல இருக்கிறவானா தான் இருக்கணும். ஏன்னா இவன் 11 வயசு வரைக்கும் விரஜத்துல தானே கிருஷ்ணன் வளர்ந்தான். அதனால அந்த விரஜத்துல இருக்கிறவாளா தான் இருக்கணும் அப்படின்னு. இங்கெல்லாம் யாரும் அப்படி கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி, அவ 2 பேரும் தீவிரமா ஆலோசிக்கிறா. அவ சொல்றா, சரி விரஜத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ நம்மளுடைய இந்த துவாரகையில யார் விரஜத்தை சேர்ந்தவா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ருக்மிணி. உடனே சத்யபாமா சொல்றா, 3 பேர் தான் இருக்கா. ஒன்று கிருஷ்ணன், இன்னொன்று பலராமன், 3வது ரோகிணிமா. இவா பலராமனுடைய அம்மா ரோகிணிமா. இவா 3 பேர் தாம்மா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, சரி, அப்போ நம்ம கிருஷ்ணனையும் கேட்க முடியாது, பலராமனையும் கேட்க முடியாது, நம்ம ரோகிணி அம்மாவுடைய காலை தான் பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவா என்ன பண்றா, நேரா
ரோகிணியினுடைய மாளிகைக்கு போயிடுறா. போனோடனே, என்ன இன்னைக்கு புதுசாக இருக்குது, நீங்கள் எல்லாம் 2 பேரும் இங்கே வந்திருக்கேள், என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த எல்லா சமாச்சாரத்தையும் ருக்மிணி நேற்று ராத்திரி நடந்தது இப்படி இப்படியே இந்த ராதை ராதைன்னு சொல்கிறாரே அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ராதா அப்படின்ற பேரை கேட்ட உடனே ரோகிணியுடைய கண்கள் எல்லாம் அப்படியே குளமாக எடுத்து, யாருமா இந்த பேரை உனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, உங்களுடைய பையன் கிருஷ்ணன் கிட்ட தான் இந்த பேரை கேட்டேன். நேற்று ராத்திரி தூங்கும்போது அழுதுண்டே இருந்தார். அவருடைய வாய் மட்டும் ராதா 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 ராதான்னு முணுமுணுத்துண்டே இருந்தது. யாருமா அந்த ராதா, அவளை பற்றி எங்களுக்கு நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு இவ கேட்டுக்கிறா. கேட்டுட்ட உடனே ரோகிணி 2 காதையும் பிடிச்சுட்டா. அம்மா, ஸ்வயம் கிருஷ்ணனே கூட அவளை பற்றி விவரிக்க அசமர்த்தன். அப்படி இருக்கும்போது நீ என்ன கிட்ட வந்து கேட்டியானா நான் என்னம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே ருக்மிணி அடம் பிடிக்கிறா. இல்லை, நீங்கள் சொல்லி தான் ஆகணும், நாங்கள் கேட்கணும், எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு கேட்ட உடனே ரோகிணி சொல்கிறா, நானும் அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன், நான் எப்படிமா எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாள். நான் என்ன பரிச்சயம் கொடுக்க முடியும், அவள் வந்து பகவானுக்கு யார், நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்ன உடனே, துவாரகாதீசன் யாருமா, துவாரகாதீசன் வந்து எல்லா ஜீவன்களுக்கு உள்ளேயும் இருக்கிற ஆத்மா, அவனே பரமாத்மா. ரோகிணி வந்து சரி, ஆமாம், அந்த பரமாத்மாக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த பரமாத்மாக்குள்ள ஒரு ஆத்மா யாருன்னா அவதான் ராதா. இந்த பரமாத்மாவுடைய ஆத்மா வரைக்கும் யார் போக முடியும் அப்படின்னு சொன்னவொடனே, சரி நீங்கள் அதிகம் வேணாம், ஏதாவது கொஞ்சமாவது சொல்லுங்க அப்படின்னோடனே ரோகிணிக்கு இப்போ ரொம்ப தர்ம சங்கடமாக எடுத்து உடனே காளிந்தி வந்து ஒரு யுக்தி சொல்கிறா. எல்லாரும் தான் இருக்கா இல்லையா, 16,108 சகதர்மிணிகளும் அங்கே இருக்கா இல்லையா. காளிந்தி ஒரு யுக்தி சொல்கிறா. அதாவது ரோகிணி சொல்கிறா, நான் சொல்லும்போது கண்டிப்பாக கிருஷ்ணனும் பலபத்ரனும் இங்கே வந்துடக்கூடாது, ஏன்னா அவள் கேட்டானா எனக்கு தடைப்பட்டுடும் சொல்கிறதுக்கு, அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த காளிந்தி சொல்கிறா, சரி சுபத்ராஜி இருக்கா இல்லையா, அவளை வந்து துவாரபாலகராக நம்ம நிற்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ராஜியை அழிச்சுன்னு வர சொல்கிறா. உடனே அவள் வந்து என்ன கூப்பிட்டமிச்சல என்ன விஷயம் அப்படின்ன உடனே எல்லாரும் சரண சேவை பண்ணுறா அவளுக்கு. அம்மா, நீ தான் துவாரபாலகனாக நிற்கணும், இப்போ ரோகிணி மாதாவோட எங்களுக்கு ஒரு சர்ச்சை ஆயின்றிருக்கு, அதனால் உங்கள் அண்ணா வந்தால் உள்ளே விடக்கூடாது, இதுதான் ரோகிணி அம்மாவுடைய ஆக்ஞை, அதனால் நீங்கள் அவளை உள்ளே விடக்கூடாது, நீ வந்து கதவுகிட்டேயே உக்காந்துன்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சரி சுபத்ரா ஒத்துன்றா. உடனே ரோகிணி வந்து கதவை மூடியாச்சு. வாசலில் துவாரபாலகர் மாதிரி சுபத்ரா உட்காந்துருக்கா. ரோகிணி இப்போ ஆரம்பிச்சிட்டா. முதல்ல கிருஷ்ணன் பிராகட்டியம் ஆன காலத்துலேருந்து பாலலீலை, கோகுல லீலை, பிருந்தாவன லீலை, ராசலீலை, இப்படி எல்லாம் ஒரு லீலையாக சொல்லிட்டு வரா. ராசலீலை வந்தவுடனே பகவான் அபிதாராத்ரி சரதோ புல்ல மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு ராசலீலையை அப்படியே ஆரம்பிக்கிறா. உடனே யசோதா உடைய அந்த அந்த பிரேமைக்கு அளவே கிடையாது, அதே மாதிரி ராதையினுடைய பிரேமைக்கும் அளவே கிடையாது. இந்த ராசலீலாவுடைய ஆரம்பிச்ச உடனே அங்க சபால உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணனுக்கும் பலராமனும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறா. அவளுடைய முகத்துல ஒரே व्यசனம் ஆயிடுறது. யாரும் ராசலீலாவை பத்தி, பிருந்தாவன லீலாவை பத்தி பேசின்னு இருக்கா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க ஓடி வரான் கிருஷ்ணன். உடனே பலராமனும் ஓடி வரான். உடனே குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அந்த குதிரை கரெக்டா எடுத்துன்னு வந்து இந்த மாளிகைக்கு முன்னாடி நிறுத்திடுத்து. ரோகிணியினுடைய மாளிகைக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்து அந்த குதிரை நிறுத்திடுத்து. உள்ள ஓடி வரா சுபத்ரா, 2 கையும் வச்சுட்டு கதவு கிட்ட நின்றுருக்கா. அம்மா, என்னம்மா
ஏம்மா நான் உள்ள போகணும், யார் கதை சொல்றது, யார் இந்த ரஜபத்தை பத்தி யாரோ பேசின்னு இருக்கா, யார் என்ன சொல்லின்னு இருக்கா, என்னால நிக்க முடியல, இப்பவே என்னை உள்ள விடு அப்படின்னு சொன்ன உடனே, என்னால் பொறுக்க முடியலம்மா என்னுடைய பிராணன் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தை பற்றி யார் பேசின்னு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சுபத்ரா சொல்கிறா, இல்லைண்ணா உனக்கும் எனக்கும் பலராமனுக்கும் இப்போ இதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. என்னதான் துவாரபாலகராக அவள் நிறுத்திட்டு வச்சுட்டு போயிருக்கா, அதனால் வேண்டி இப்போ நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படியா, யார், எனக்கே சட்டம் போட்டது யார், எல்லாம் அந்த மகாராணிகள் தான் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் சிரிக்கிறான். ஆனால் முகத்தில் ஒரே வியாக்குலம், அவனால் எதையும் தாங்க முடியல. யார் கதை சொல்றது அப்படின்னு கேட்குறான். உடனே ரோகிணி அம்மா தான் கதை சொல்கிறா. அதான் ஒரே ரசத்தரங்கிணியாக போயின்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ரோகிணியை கிருஷ்ணன் படிமா அப்படின்னு தான் கூப்பிடுவான், பெரியம்மான் தான் கூப்பிடுவான். ரோகிணினா படிமான்னு கூப்பிடுவான். அப்படி தேவகியை சோட்டிமா அப்படிமா. யசோதா அப்படின்னு கேட்டானா, அவ என்னுடைய மேரேம்மா, என்னுடைய அம்மா அப்படின்னு தான் சொல்லின்னு இருப்பான். உடனே நான் உள்ளே போய் ஆகணும் தவிக்கிறார். ஆனால் முடியாதுன்னு முன்னே காதை வச்சு அப்படியே இந்த சுவத்தா ஒட்டி நின்றுட்டு காதை வச்சுன்னு கேட்குறார். காதை வச்சுன்னு கேட்டானா, ராசலீலை, அற்புதமா ராசலீலைய பத்தி வர்ணிச்சுன்னு இருக்கா ரோகிணிமா உள்ள. உடனே பகவான் கேவி அழ ஆரம்பிச்சுடுறார். பகவான் அழறத பார்த்து பலராமன் அழறான், பலராமன் அழறத பார்த்து சுபத்ரா அழறா. எல்லாரும் அப்படியே அழுது 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 அந்த ராதா ராணியினுடைய அந்த விரக வர்ணனையை கேட்க கேட்க அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது. ஹா நாதா ரமண பிரேஷ்டா, அந்த ராசலீலையில் அவ கதருவா இல்லையா ராதை, ஹா நாதா ரமண பிரேஷ்டா குவாசி குவாசி ஹாபுஜா தாஸ்யாஸ்தே கிருப்பணையா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ராதாவுனுடைய விரக வர்ணனைய கேட்க கேட்க அப்படியே கண்லேந்து தார 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 தாரைய கிருஷ்ணன் அழறான். அங்கத்திலேந்து அப்படியே பிரேம தாரைகள் அங்கத்திலேந்து அப்படியே முழுசா ஒழுகிறது. கிருஷ்ணர், பலராமன், சுபத்ரா, சுதர்ஷன் இவா எல்லாருமே அப்படியே அந்த ராதா விரகத்துல அப்படியே உருகிறா. உருகின உடனே அப்படியே அந்த சரீரம் அப்படியே பிண்டாக்காரமா மாறிடுறதாம். அப்படியே கண்கள்லாம் அப்படியே அதை கேட்டு கேட்டு அப்படியே பெருசா அப்படியே விரிஞ்சு போறதாம். இந்த கரங்களும் கால்களும் அப்படியே உள்ள போய் தேகத்தினுள்ள அப்படியே போய் அப்படியே ஒடுங்கிட்டுதான். இப்ப ராதா விரக தாபத்துல பகவான் அப்படியே முழுசா உருகி போயிட்டான். சுபத்ராவும் உருகி போயிட்டா, பலராமனும் உருகி போயிட்டான். அந்த சமயத்துல நாரதர் அந்த இடத்துக்கு வரார். முதல் தரிசனம் அவருக்கு தான் கிடைக்கிறது. நாரதர் சொன்னார், இப்படி ஒரு அவதாரமா, பிண்டாகாரமா இருக்காரே பகவான், எல்லா அவதாரங்களும் பார்த்திருக்கேன், திருவிக்ரம அவதாரம் அப்படியே உலகத்தையே அளந்தார், அவ்வளோ ஆகாசத்துக்கு ஒசந்து போனார், அதையும் பார்த்தேன். ஆனா இப்போ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்று பார்க்கறார் நாரதர். நாரதரும் சேர்ந்து அழறார். ரோகிணியோடைய கதை முடிஞ்சிடுத்து. உள்ள ராசலீலைய வர்ணிச்சு அவன் முடிச்சுட்டா. மெல்ல 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 பகவானும் ஸ்வஸ்தம் ஆறார். பகவான் தன்னுடைய நிலைக்கு திரும்புறார். மெல்லமா அந்த சரீரம், அந்த கை கால் எல்லாம் வெளியில வருது. ரொம்ப நேரம் ஆச்சு அவர் பேசுறதுக்கு. அவரால் இந்த ரூபத்தை பார்க்கவே முடியல. நான் இப்போ இருந்த பகவானுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ராதையனுடைய ராசலீலையில அவள் கதறினது, ராசலீலை இதெல்லாத்தையும் கேட்டது, அந்த அனுபவம் அப்படியே அவர் பிரசன்னமா ஆயிடுற.
அப்படி பிரசன்னமா ஆயிடுறார். அப்புறம் நாரதரை பார்த்து கேட்குறார், நீங்க எப்போ வந்தேள் அப்படின்னு கேட்குறார். நான் அப்பவே வந்தாச்சு அப்படின்றார் பகவான் கிட்ட. அப்படியா, நீங்க எல்லாத்தையும் பார்த்தேளா அப்படின்னு கேட்குறார். ஆமா பார்த்தேன் கோவிந்து, உங்களுடைய அந்த ரூபம் என்ன ரூபம், நீங்கள் அந்த ரூபத்தை பார்த்தேளா அப்படின்னு கேட்குறார். ஆமா நான் பார்த்தேன் அப்படின்னு திரும்பியும் 2வது தடவை சொல்றார். இந்த அவதாரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார் நாரதர். உடனே அவர் சொல்வார், ராதையினுடைய பிரேமையில உருகி போனது அந்த அவதாரம். அதை நான் வேற என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். நீங்க ஏதாவது இப்ப என்ன வரம் கேளுங்கோ, நான் ரொம்ப மனசுல சந்துஷ்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்படியா, கேட்கறதுக்குன்னு என்ன இருக்கு, வரம் நீங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். நான் பார்த்த ரூபம், இப்ப நான் என்ன ரூபத்துல உங்களை தரிசனம் பண்ணேனோ இந்த ரூபத்துல நீங்க கலியில பிரகடனம் ஆகணும். எல்லா ஜனங்களுக்கும் பிரேமைன்றது கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஜெகநாதனை சந்திச்சாதான் பார்த்தாதான் அவளுக்கு அந்த பிரேமையினுடைய பிராப்தி கிடைக்கும். இந்த பிரேமாவதார ஸ்வரூபம், இந்த ரூபத்தோட நீங்க கலியுகத்துல பிரகடனம் ஆறணும். சரி ஆறேன் அப்படின்னு சொல்றார் பகவான். உடனே அப்படியே நடக்கட்டும், நானும் இந்திரத்தும்ன ராஜாக்கு வரம் கொடுத்துருக்கேன், இந்த ரூபத்துல அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அதனால நீலாச்சலத்துல பூரின்ற ஊர்ல நான் அவதாரம் செய்ய போறேன், பிரகடனம் ஆகிறேன். பூரியா, பூரினா என்ன பேர் அது அப்படின்னு கேட்கிறார் நாரதர் சிரிச்சுண்டே. உடனே அதுக்கு பகவான் சொல்றான், என்னுடைய பூரா ஸ்வரூபமும் அதுல பார்க்கலாம். இப்படி இருக்கும். அதாவது பிரேமையில தான் மனுஷன் பூரணம் ஆக முடியும். அந்த ராதையினுடைய பிரேமையில நான் உருகி போன இந்த ஸ்வரூபம்தான் எனக்கு ரொம்ப பிரீத்தியான ஸ்வரூபம். அதுதான் பூர்ண அவதாரம். அதனால எல்லாம் இருக்கும், ஆனா பிரேம மட்டும் இல்லை அப்படின்னா அது என்னப்பா? அதனால இந்த ஜெகநாத புரியில நான் இந்த குட்டிச்சா தேவி, அவ பதி பத்னி, அவ 2 பேருமா சேர்ந்துட்டு தபஸ் பண்ணி அழுதுட்டு இருக்காதுரும். அந்த சக்கர தீர்த்தம்னு ஒன்று சொல்லுவா அங்க பூரி ஜெகநாதத்துல. அதுல தினம் அவ தீர்த்தாடனம் ஆடுவா. நான் அவ மூலமா நான் இதை நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றார் பகவான். பகவான் என்ன பண்றார், உடனே அந்த குட்டீச்சா தம்பதிகளுக்கு சொப்னம் கொடுக்குறார். சொப்னம் கொடுத்து, நாளைக்கு நீங்க ஸ்நானத்துக்கு போயிட்டு அப்புறம் அந்த கடற்கரைக்கு போனேல்லாம் அதுல ஒரு 3 கட்டை வரும். அந்த கட்டையை பார்ப்பேன். அந்த கட்டையை நீங்க என்ன பண்ணணும்னா அதை எடுத்துன்னு வந்துடணும் அரண்மனைக்கு. அந்த மரக்கட்டையை செதுக்கிறதுக்கு ஒரு தச்சன் வருவான். அவனை வச்சுட்டு நீங்க என்னுடைய ஸ்வரூபம் அதுல வந்துடும். அந்த 3 கட்டையில நானும் பலராமனும் சுபத்ராவும் பிரத்யக்ஷாவும் அப்படின்னு சொல்றார். இப்போ விஸ்வகர்மா என்ன பண்றார், தச்சருடைய வேடத்துல இந்திரத்தும்ன ராஜா அதே மாதிரி சக்கரத்திரித்த ஸ்நானம் பண்ணி கடற்கரைக்கு போனா அந்த 3 கட்டை வருது. அந்த 3 கட்டையும் ஏத்திண்டு அரண்மனைக்கு கொண்டு வரா. அரண்மனைக்கு கொண்டு வந்தவுடனே அங்க தச்ச ஸ்வரூபத்துல விஸ்வகர்மா வராரு. அவர் விஸ்வகர்மா வந்தவுடனே அவர் சொல்றார், சரி நீங்க சொன்ன மாதிரி நான் இதுல பகவானுடைய உருவத்தை செதுக்கிறேன், இதுக்கு 21 நாள் ஆகும். இந்த 21 நாளைக்கு முன்னாடி நீங்க அந்த கதவை திறக்கக்கூடாது. நீங்க ஒரு கால் திறந்தேன்னா அந்த பணி பாதியிலேயே அந்த திருப்பணி நின்று போயிடும் அப்படின்னு விஸ்வகர்மா எச்சரிக்கிறார். நீங்க எந்த காரணம் கொண்டும் நீங்க கதவை மட்டும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். இப்ப 15 நாள் ஆயிடுத்து. 15 நாள் ஆனதுக்கு அப்புறமா அறையிலேருந்து எந்த விதமான ஓசையும் கேட்கல. உன்னை ராணி குண்டீச்சா சொல்றா, ஒருவேளை அண்ணா ஆகாரம் இல்லாததுனால அந்த தச்சன் வயசானவன் செத்து போயிட்டானோ என்னமோ தெரியல, அதனால 2-3 நாள் ஆயிடுத்து. அதனால நீங்க கதவை திறந்து பார்க்கணும். அவளுக்கு ஆகாரமோ நீரும் எதுவுமே நம்ம கொடுக்கலையே, 15 நாள் முடிஞ்சு போயிடுது. இப்போ 3 நாளாக சத்தம் இல்லை, இன்னையோட 18 நாள் ஆறுது. அதனால நீங்க கதவை திறந்து பார்த்து தான் ஆகணும்னே ராஜா சொல்றாரு. இல்லை
அவர் சொல்லியிருக்கார் 21 நாளைக்கு முன்னாடி கதவை திறந்தானா நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார். திருப்பணி முடிஞ்சா விட்டு தான் நீங்கள் திறக்கணும்னு சொல்லியிருக்கார். அதனால் நான் வந்து திறக்க மாட்டேன். இல்லை ராணி வற்புறுத்தி சொன்னதை உடனே சரி போ அப்படின்ட்டு ராஜா வந்து கதவை திறக்க சொல்கிற. கதவை திறந்த உடனே தச்சன் அங்கே இல்லை, அவன் மாயமாயிட்டான். அரசர் வந்து பார்க்குறார், அதிர்ச்சி அடைஞ்சுடுறார். என்னடா இது, இந்த 3 விக்கிரகங்களும் இப்படி வந்து பாதியிலேயே வேலை நின்று போயிடுத்தே அப்படின்னு ராஜா அழறார். ரொம்ப வருத்தப்படுறார். உடனே அங்கே அசரி வாக்கு கேட்கறது, கவலைப்படாத ராஜா, 21 நாளைக்கு முன்னாடி கதவை திறந்தா திருப்பணி நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. ஆனால் இதுக்கு மேலே பகவானுடைய சங்கல்பம்னு ஒன்று இருக்கு. இதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சாட்சாத் பிரம்மாவை வந்து பிரம்மலோகத்திலேருந்து அழைச்சிட்டு வா. நீ வந்து இது வந்து இனிமே இதுதான் பூர்ண ரூபம். இதில் வந்து நீங்கள் வந்து பகவானை வந்து நம்ம இந்த பிரம்மாவை கூட்டிகிட்டு வந்து பிரம்மோத்சவம் பண்ணாவிட்டு இதை வந்து ஆராதனையை தொடங்கிடலாம். இந்த விக்கிரகத்தை யாரெல்லாம் வந்து தொடராளோ அவளுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வந்து சம்பூர்ண விக்கிரகம் தான், இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த பூரியிலேயே இதுக்காக ஒரு பெரிய கோயில் கட்டு. இங்கே இருக்க முடியாது, இந்த மாளிகைக்குள்ளேயே இருக்க முடியாது. என்ன ஒரு பெரிய கோயில் கட்டி அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்லாம் அசரி வாக்கு கேட்கறது. உடனே இவாளுக்கு வந்து அந்த ஜெகநாதன் கிட்ட புத்திரவாத்சல்யம். உடனே யசோதாமா மாதிரி இந்த குண்டிச்சா தேவி இவ வந்து பயங்கரமா அழறா. வந்து இல்லை, என்னை விட்டு போகக்கூடாது, என் அரண்மனையிலே தான் இருக்கணும். இல்லைம்மா, நான் சர்வஜன், நான் வந்து எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அதனால நான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணி ஆகணும். அதனால வேண்டி என்னை கோயிலில் எடுத்துன்னு போய் பிரதிஷ்டை பண்ணிடுங்க. நான் ஆற்றுல இருக்க முடியும், அரண்மனையில் இருக்க முடியாது. நீங்கள் அங்கே வந்து என்னை தரிசனம் பண்ணிக்கலாம். நான் பரிபூர்ணமாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே குண்டிச்சாதேவி ரொம்ப அழறா. எல்லா விதமான போக் ரெடி பண்ணுறா. எல்லா விதமான பட்சணங்களும் பண்ணி, எல்லா ஆகாரங்களும் ரெடி பண்ணி, ஒரு தாயார் எப்படி ஒரு குழந்தைக்கு எல்லாம் பண்ணுவாளோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஆரத்தி எல்லாம் எடுத்து கட்டி அணைச்சிக்காத குறைதான் அழறா அப்படி விழுந்து அழறா. உடனே குண்டிச்சா தேவி கிட்ட சொல்றான் பகவான், அம்மா நீ அழாதம்மா, நீ சமைச்சதெல்லாம் எடுத்துவே, நான் இப்பவே சாப்பிட்றேன் அப்படின்ன உடனே மத்துஜா மதுரா அப்படின்னு சொல்லிட்டு யசோதாமா மாதிரி அழறா. இவ மதுராக்கு போகாதப்பா, மதுராக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழறா. எனக்கு ரொம்ப व्यसனமாக இருக்குது, நீ என்னை விட்டுட்டு போறியே அப்படின்னு அழறா. உடனே இல்லைம்மா நீ கவலைப்படாத, ஒரு வருஷமும் 9 நாள் நான் உன்னோட இருப்பேம்மா. ரத யாத்திரா ஒரு வருஷமும் நடக்கும். அது முடிஞ்ச உடனே நேராக நான் குண்டிச்சா மந்திருக்கு வந்துடுவேன். 9 நாள் நான் உன்னோட மட்டும்தாம்மா இருப்பேன், வேற யாருக்கும் தரிசனம் கிடையாது, நான் உன்னோடையே இருப்பேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறான். அது இந்த ரத யாத்திரை பெரிய தார்மீக யாத்திரை, அது நடக்கும். அப்புறம் அங்கேருந்து ஒரு 25 லட்சம் பேர் அதில் கலந்துப்பா. இன்றைக்கும் அது நடந்துட்டுருக்கு. அப்புறம் அங்கேருந்து குண்டிச்சா மந்திருக்கு போய் அந்த ரதம் இறங்கும். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் தாரோ ஜெகநாத் தாரோ ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத். இன்னைக்கும் இது நடந்துட்டுருக்கு. இன்னும் பகவான் சொல்கிறான் பலராமன் கிட்ட, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, இவ அழறத பார்த்தா நான் இவளுக்கு ஒரு வரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். வரம் குடு, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவள் நீ கோயிலுக்கு போகக்கூடாது, நீங்கள் என்னுடைய அரண்மனையே இருக்கணும் கேட்டால் என்ன செய்வ அப்படின்னு கேட்குறான் பலராமன். அன்னைக்கு கிருஷ்ணன் சொல்லலாம், சரி கேட்கட்டுமே, அப்படி தான் கேட்கட்டும், பரவாயில்ல, ஆனால் நான் அவளுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுத்து தான் ஆவேன், எனக்கு இப்போ அவளுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். வரம் ப்ரூஹி அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே பலராமர் வந்து சொல்கிறார், இந்த இந்திரத்யும்னன் குண்டிச்சா இவா 2 பேருக்கும் குழந்தைகள் இல்லை இல்லையா,
வரம் புரூகி அப்படின்னு கேட்ட உடனே அவ கேட்குறா, அந்த ராஜாவும் ராணியும், எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே குழந்தைகளே வேண்டாம், எல்லாரும் வம்சம் பெருகணும் தானே கேட்பா, என்ன நீ இப்படி ஒரு வரம் கேட்டுட்ட அப்படின்னா அதுக்கு அவ சொல்றா, இல்லை உன்னை தவிர எனக்கு வேற எந்த குழந்தையுமே எங்களுக்கு வேண்டாம், நீ தான் எனக்கு புத்திரனா இருக்கணும், நான் தான் உனக்கு அம்மா, எனக்கு வேற எந்த குழந்தையும் எங்களுக்கு இனிமே வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அழுதவனே பகவான் அப்படியே இழுத்து அணைச்சி கட்டின்றான். இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு போனா அவ 2 பேருடைய சமாதியும் அங்கேயே இருக்கு. அந்த குண்டிச்சா மந்திருக்குள்ளேயே அந்த ராஜா ராணியோடைய சமாதி இருக்கு. பகவான வந்து நீதான் என் குழந்தைன்னு அவ கேட்டுட்டா இல்லையா? எவ்வளவு வருஷம் முடிஞ்சிடுத்து இந்த சம்பவம் நடந்து. ஒருத்தருக்கு புத்திரன் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னா ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், இல்லை 100 வருஷம் ஸ்ரார்த்தம் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆனா இந்த இந்திரத்திம்னன் குண்டீச்சாக்கு இன்னி தேதி வரைக்கும் ஸ்ரார்த்தம் நடக்கிறது. யார் பண்றது? சாக்ஷாத் கிருஷ்ணனே அவளுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு இருக்கான் இன்னிய தேதி வரைக்கும். ஏன்னா அவ ஒரு வார்த்தை சொன்னா இல்லையா, நீ தான் எனக்கு புத்திரன், நான் தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த வார்த்தைக்காக வேண்டி பிரதி வருஷமும் போய் அங்க இருக்கிறதோட இல்லாம அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவளுக்கு ஸ்ரார்த்தமும் இவனே தான் செய்யறான். பகவான் ஒருத்தன் மட்டும்தான் பிரேமைய புரிஞ்சுண்டு நடக்க முடியும், வேற யாராலையும் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட தானே இந்த பிரேமையினுடைய நிதியே இருக்கு, வேற யார்கிட்ட இருக்கு? அதனால அவன் வந்து அவளோட இந்திரத்திம்னன் குண்டிச்சா பின்னாடி போறான். பகவான்கிட்ட நம்ம பிரேம வச்சோம் அப்படின்னா, கலியுகம் இது. இந்த யுகத்துல வேற எங்க பிரேம வச்சாலும், யார்கிட்ட பிரேம வச்சாலும், எந்த ஜீவன்கிட்ட பிரேம வச்சாலும் அது திரும்பி அப்படியே 100%க்கு 100% கிடைக்காது. ஆனா பகவானிடத்துல பிரேம வச்சோம் அப்படின்னா அதை பன்மடங்கா அவன் திருப்பி அதை நம்மளுக்கு அந்த பிரேமையை கொடுப்பான், அந்த பிரேமையை நம்மள்கிட்ட திருப்பி வைப்பான். அந்த அந்த ஜீவனுக்கு வந்து அந்த ஜென்மாலேயே அந்த பரிபூர்ண பிரேமன்றது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரபுரி வந்து அன்னைக்கு அந்த இந்த பிரேம அவதார் கதையை பூரா சொல்லிட்டு இருக்கார். இதை மாதவதாஸ் கேட்குறார். இதுக்கு தான் பிரேமிகள் கிட்ட தான் கடை கேட்கணும் அப்படின்றது. அந்த அவஸ்தையில ஈஸ்வரபுரி வந்து இந்த கதையை சொன்ன உடனே கதை சொல்ல சொல்ல மாதவதாஸ் அழுதுண்டே இருக்கார். ஈஸ்வரபுரி கதையை சொல்லி மூர்ச்சையை அடைஞ்சு கீழே விழுந்துள்ளார். அதுக்கப்புறம் ஈஸ்வரபுரியினுடைய காலை போய் சரணத்தை பிடிச்சுன்றார் இவர் மாதவதாஸ். அவர் சொல்றார் ஈஸ்வரபுரி. அப்புறமா முழிச்சுட்ட உடனே அவர் மனசு கடந்து அடிச்சுக்கிறது. அந்த ஒரு பிரேமாவஸ்தையில அவர் மூழ்கிட்டார் ஈஸ்வரபுரி. அப்போ மாதவதாஸ் வந்து அவர் சரணத்தை பிடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார் பக்கத்துலயே. அப்ப கேட்கிறாரு, என்னப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். இல்லம்மா, இது வரைக்கும் எனக்கு எந்த குருவும் கிடைக்கல, ஆனா இன்னைக்கு நீங்க இந்த ஜெகநாதனுடைய பிரேமாவதார அந்த சரித்திரத்தை கேட்ட உடனே என்னுடைய மனசு கடந்து துடிக்கிறது, எதையோ என் நினைச்சு என் மனசு ஏங்கிறது. அதனால நீங்க தான் எனக்கு குரு, நீங்க எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு காலில் விழுந்து கதறார். உடனே மாதவதாஸ்க்கு அவர் மந்திரோபதேசம் பண்ணி வச்சுடுறார். மாதவதாஸ் அன்னைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தார் ராத்திரி. மனைவி கிட்ட இன்னைக்கு கேட்ட இந்த சரித்திரத்தை பூரா விவரிக்கிறார். அவருக்கு மனசு கடந்து அடிச்சுக்கிறது. அழறார், அப்படி அழறார். அவர் சொல்றார், நான் இந்த க்ஷணமே ஜெகநாதத்துக்கு போய் அந்த ஜெகநாதனை பார்க்கணும், என்னால இனிமே அரக்ஷணம் அந்த அவனை விட்டு இருக்க முடியாது, என்ன மனசு விரகமா இருக்கு, நாம போய் தான் ஆகணும், வாயே நம்ம குழந்தை அம்மா எல்லாரையும் அழைச்சுன்னு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்றார். உடனே அவ சொல்றா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இப்போ கொஞ்சம் பெரியவாள் ஆயிட்டான், இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்புறம் நம்ம கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பாட்டையே அவள் பாடுறா. உடனே அவர் கேட்குறார், சரீரம் தளர்ந்து போயிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா எந்த க்ஷேத்திரம் நம்ம போக முடியும்?
பகவானை பஜனை செய்கிற நாள் வரும்போது நம்ம பண்ணி ஆகணும். நம்ம போவதற்குன்னு ஒரு நாள் வரும். அந்த சமயத்துல நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. தேகம்ன்றது பகவானை பஜிக்க தானே கொடுத்துருக்கான். அதனால நம்ம இப்பவே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறார் அவர் மனைவி கிட்ட. இந்த பிரேமாமிர்தத்தை அவர்கிட்டேருந்து குருநாதர்கிட்டேருந்து குடிச்சாவிட்டு அவர் மனசு லோக விவகாரத்துல எப்படி ஈடுபடும்? அவரால் அது முடியவே இல்லை. அவர் ரொம்ப கெஞ்சறார். மாதவதாஸுடைய உள் மனசு சொல்றது, அம்மா என்ன ஆவா, குழந்தைகள் என்ன ஆவா, இப்படின்னு இதையே நினைச்சுட்டு இருந்தா அதையே கடைசி வரைக்கும் நினைச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். அவர்களை போஷிக்கிறதுக்கு விஸ்வம்பரன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா? விஸ்வத்தையே அவன்தான் படைச்சான், விஸ்வத்தையே அவன்தான் காப்பாத்துறான். அப்படிங்கும்போது அதுல அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசம் வைக்கணுமே கண்டு, இதையே நினைச்சுட்டு வாழ்நாளை வீணடிச்சுக்காத அப்படின்னு அவருடைய உள் மனசு சொல்றது. அப்புறமா பக்தி, வைராக்கியம், இந்த இதெல்லாம் தீவிரமா அபியாசம் பண்ண வேண்டிய வயசுன்னா இது. இதத்தை நம்ம விட்டுட்டோம்னா அப்புறமா எப்படி முடியும்? அமங்களஹாரி யாரு? அமங்களங்கள் எல்லாத்தையும் ஒழித்து மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் யாரு? அவன் பகவான் தானே, அந்த பிரபு தானே. அப்படின்னா அவன் எல்லா விதத்துலையும் நன்மை தானே பண்ணுவான். அதை நம்ப வேணும் இல்லையா? யதார்த்தமா இதெல்லாம் அவருடைய மனசுல போயின்னு இருக்கு, இந்த சர்ச்சைகள்லாம். அப்புறம் அவரை அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே எழுந்து உட்கார்ந்துன்றார். அப்படியே தூக்கம் பிடிக்கல, வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்புறம் பார்க்குறார். அப்போ ஒரு காட்சி அவருக்கு முன்னாடி பார்க்கறது தெரியறது. ஒரு பறவை, அந்த பறவை தன் கூட்டில் குஞ்சுகளை வச்சுட்டு அதுக்கு இரை தேடுறதுக்காக வெளியில கிளம்பி போறது. அந்த குஞ்சுகளுக்காக அந்த சமயத்துல அது ஒரு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போறது. அந்த அந்த இடத்துல போய் ஒரு மரத்துல இருக்கிற அந்த இடத்துல ரொம்ப ஆகாரம் இறை இருக்கு அந்த இடத்துல. அதை போய் எடுக்கலான்றதுக்காக வேண்டி அந்த இறையை எடுக்க போறது அந்த மரத்துலேருந்து. அந்த சமயத்துல இந்த தாய் பறவைய ஒரு வேடன் வீழ்த்திட்டான். வீழ்த்தின உடனே அப்படியே அந்த பட்சி கீழே இறந்து விழுந்துடுத்து. இவர் நினைச்சு பார்க்கிறார், ஓ இது அந்த குஞ்சுகளுக்காக போய் அந்த இறையை தேட போற சமயத்துல இந்த தாய் பறவையை போட்டு இந்த வேடன் அடிச்சுட்டானே, இப்போ அந்த உள்ள இருக்கிற குஞ்சுகளுக்கு யார் ஆகாரம் கொடுப்பா? இல்லைன்னா அது பசி பட்டினிலேயே அது செத்து போயிடுமா அப்படின்னு அவர் ஆலோசிக்கிறார். அப்புறம் பார்த்தார், அந்த சமயத்துல ஒரு வண்டி வேகமா வருது அந்த பக்கமா, தானிய மூட்டைகளை எடுத்துட்டு. அந்த காத்து ஒரே பெருசா வீசுறது. காத்து இப்படி வீசின உடனே இப்ப இந்த தானியெல்லாம் அப்படியே பறந்து போய் அந்த குஞ்சுகள் இருந்த கூட்டுல போய் விழருது. இத கண்ணார பாக்குறார் இவர். தாய் ஆகாரம் கொடுத்துருந்தா என்ன பண்ணும்? அந்த ஒரு நாளைக்கு என்ன ஆகாரமோ அதான் அது வாயில கவிண்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கும். ஆனா பகவான் ஒருத்தனுக்கு படியை அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அப்படின்னா ஒரு மாசத்துக்கான உணவை எடுத்துன்னு கொட்டிட்டார் அந்த குஞ்சுகளுக்காக. அதனால அவன்தானே ரட்சகன். சரி, புரிஞ்சுட்டான். சரி, இப்போ மாதவதாஸ் புரிஞ்சுட்டார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், இதெல்லாம் வெறும் அஜ்ஞானம்தான். நம்ம இல்லைன்னா இது நடக்காதா அப்படின்றதெல்லாம் வெறும் அஜ்ஞானம்தான். நாம இல்லைன்னா தான் எல்லாமே இன்னுமே ரொம்ப நல்லா நடக்கும். யாரையும் தாகத்தோடையோ பசியோடையோ 3 வேளையும் இருக்க விடமாட்டான் பகவான். இது பகவானுடைய படி அளக்கிறது அவன். அதனால அவனுக்கு தெரியும் அப்படின்றார் கபீர்தாசர். இப்ப மாதவதாஸ் தெளிஞ்சுட்டார். மாதவதாஸ் சரி, பகவான் இருக்கான், அவன் பார்த்துப்பான், என்னவே ஆகட்டும், நம்ம கிளம்பி ஜெகநாதபுரத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போதே அன்றைய தினமே மனைவி காலமாயிட்டான். உடனே அவருக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுத்து. சரி, கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காரியம்லாம் முடிஞ்சது. அவர் நேராக கிளம்பினார். கிளம்பி ஜெகநாதனை பார்க்கறதுக்கு இருந்த பந்தமும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக போனார். அந்த தாயாரும் அந்த குழந்தையும்
அவளுடைய மௌசி வீட்டில் போய் இருக்க ஆரம்பிச்சிட்டா. அங்கேயே அவளை விட்டுட்டார். கன்னோஜ் எங்கே இருக்கு, பூரி எங்கே இருக்கு, நடந்து 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 அழுதுண்டும் பாடிண்டும் கிளம்பி நேர ஜெகநாதனை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு மனசுல ஆவலோட கடந்து ஓடி வரார். ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் பலதேவி தேவி சுபத்ரா, ஜெய் ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் ஜெய் பலதேவ் தேவி சுபத்ரா அப்படின்னு பாடிண்டே வரார். வந்து ஒரு விதமா பூரிக்கு வந்து சேர்ந்துட்டார். பூரிக்கு வந்து பூரிக்கு அந்த நியமம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, எவ்வளவு தூரம் இந்த கோவிலினுடைய துவஜம் தெரியறதோ அது வரைக்கும் பூரியின் அந்த ஊருன்னு சொல்லுவா. அப்படி அங்க காலனுடைய பிரவேசம் கிடையாது அப்படின்றார் இவர். அப்படி இந்த துவஜத்தை பார்த்த உடனேயே அந்த பூரிக்குள்ள என்டர் ஆயிட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே அப்படியே அங்கேயே தரையில விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். பிரேமையினால அழறார். ஓடி 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 வரார். அங்கேருந்து மாதவ்தாஸ் கோயில் வாசப்படிக்கிட்ட வந்துட்டார். இப்போ பிரதட்சிணம் பண்றார். பண்ணிட்டு அப்படியே நேராக போய் ஜெகநாதனை போய் உள்ள போய் பார்க்கறார். அவர் என்ன கதையில் அவர் எப்படி வர்ணிச்சாரோ அதே மாதிரி பார்த்த உடனே அவருக்கு மனசு பூரா ஆனந்தத்தில் அப்படியே கொள்ள போகிறது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்லேருந்து அப்படியே தார தாரையா ஜலம் வழியிறது. ஏ ராதா கோவிந்த், ஏ ஜெகநாத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்புறார். அவருக்கு இப்போ எப்படி தெரிகிறார் அப்படின்னா, வெளியில ஜெகநாதரா இருக்கார், ஆனால் உள்ளுக்குள்ள ராதாராணி உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவருடைய கண்களுக்கு தெரியறது. அப்படியே அந்த தரிசனத்தை பார்த்த உடனே தன்னையே மறந்து போயிடுறார். பாடுறார், ஆடுறார். இப்போ வந்து அயாச்சித விருத்தியில இருக்கார். யார்கிட்டையும் எதுவும் போய் கேட்கலாம் மாட்டார். துளசி தளம் தான் எடுத்து சாப்பிடுவார். ஏதாவது தானா ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வந்து ஆகாரம் பண்ணிப்பார். பரிக்கிரமா பண்றார். கோயிலை சுத்தி 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 பரிக்கிரமா பண்ணுவார். இப்படி அவருக்கு ஜெகநாதன் மேல அப்படியே பிரேமையை கொட்டுறார். சதா சர்வ காலமும் கோயிலை சுத்தி 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 வருவார். இப்ப அவருடைய சாட்சாத் ரூபத்துல, இந்த பிரேம விக்கலித்த ரூபத்துல இவருக்கு தரிசனம் ஆறுது. இந்த தரிசனம் ஆன உடனே, அதாவது பிரேம பரிபக்குவம் ஆற வரைக்கும் தான் அங்க இருக்கிறது மூர்த்தி. பிரேம பரிபக்குவம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா அங்க சாக்ஷாத் பகவான்தே தரிசனம் கொடுப்பான் இல்லையா? அப்படி இப்போ ஒரு பகவானை நேர்லயே பார்த்துட்டார். நேரா வந்து அங்கேருந்து கிளம்பி இவன் வந்து நகருங்கோ நகருங்கோன்னு சொல்ற மாதிரி இவர் இப்படி எப்போ பார்த்தாலும் இங்கேயே சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவெல்லாம் பேசுகிறார். அப்புறம் இவர் அங்கேருந்து நேராக கிளம்பி சமுத்திரத்துக்கிட்ட வந்துடுறார். சமுத்திர ஓரத்தில் போய் உட்காந்துப்பார். கோயில் உள்ளேயே உட்காந்துட்டானா ஏதாவது யாராவது வரா, பேச்சுவார்த்தை நடக்கிறது. அது ஏகாந்தமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு என்ன தன்னுடைய குருநாதர் அந்த அவருடைய சரித்திரத்தை, ஜெகநாதர் சரித்திரத்தை சொன்னாரோ, அவர் சொன்ன ஜபம், அவர் சொன்ன பஜனை, அவர் சொன்ன சரித்திரம் எல்லாத்தையும் அசை போட்டுட்டு அப்படியே சமுத்திரத்துக்கிட்ட உட்கார்ந்துருப்பார். நேரம் போகிறதே தெரியாது. எதுவுமே சாப்பிட மாட்டார். ஏகாந்தமாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருப்பார். இப்போ பிரபுவை அப்படியே சதா சர்வ காலம் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கார். தியானத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். 3 நாள் முடிஞ்சு போயிடுத்து. இப்போ வந்து இவருக்குன்னு ஒரு சின்ன குடிசை போட்டுருக்கார். அது ஒரு ஒரு தடுப்பு தான் போட்டுருக்கார். வேற ஒன்றும் இல்லை. அந்த மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்படியே ஒரு தடுப்பு மாதிரி போட்டுருக்கார் அந்த சமுத்திர கரையிலேயே. அங்கே போய் ஒதுங்கிப்பார் ராத்திரியானா. உடனே பகவான் வந்து ரொம்ப வியாக்குலம் அடைஞ்சுடுறார். ஜெகநாதன் ஆட்சி நீயோட 3 நாள் ஆச்சு, அவன் தரிசனத்துக்கும் வரல, அவன் பாட்டுக்கு ஆகாரம் இல்லாமல் இப்படியே என்னையே நினச்சி உருகின்றே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்றார். நீ தானே இந்த கஷேத்திரத்துக்கு சுவாமி, நீ இன்னையோட 3 நாள் ஆயிடுத்து, என் பக்தன் அங்கே பட்னியோட இருக்கான், என்னால் எப்படி இந்த கோயிலில் உட்காந்துட்டு இப்படி சாப்பிட முடியும்? அதனால நீ வந்து
எல்லாத்தையும் பகிர்ந்து அழிக்கிறவன் நீதானே. அதனால சமுத்திரத்தினுடைய கரையில் என்னுடைய பக்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். நான் நன்னா சாப்பிட்டேன் மத்தியானம். எனக்கு இப்போ இந்த ராத்திரி சயன போகுக்கு அவள் வச்சிருக்கிறது எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட போகிறது கிடையாது. அதனால நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த சயன் போகுக்குன்னு அவள் என்ன எடுத்துன்னு வந்து இந்த தட்டில் வச்சிருக்காளோ இதை எடுத்துட்டு போய் என் பக்தன்கிட்ட நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மியே தேவியே பகவான் ஆக்ஞையிடுறார். நீ உடனே கிளம்பி போ அப்படின்னு உடனே மகாலட்சுமி என்ன பண்ணுறா, அந்த ஸ்வர்ண தாம்பாளத்தில் தான் ராத்திரி சயன போகு வைப்பா. அந்த ஸ்வர்ண தாம்பாளத்தை அப்படியே எடுத்துட்டு நேராக கிளம்பி மாதவதாஸ் இருந்த அந்த குடிசைக்கு ஓடி வரா. மாதவதாஸ் என்ன பண்ணுறார், குடிசை பார்த்து அந்த சமுத்திரத்தை பார்த்துன்னு உட்காந்துருந்த இவர் குடிசையை பார்த்துன்னு உள்பக்கமாக உட்காந்துருக்கார். உடனே அவள் என்ன பண்ணுறா, ஏன்னா கதவை திறந்து இருந்து கதவை பார்த்துட்டு உட்காந்தானா உலகத்தில் நடக்கிறவா வரவா போறவா இதுதான் கண்ணில் படும். அது தேவையில்லையே, நம்மளுக்கு வேண்டியது பகவான் தானே. அந்த பகவானை பார்க்கறதுக்கு தன்னுடைய மனசை உள்பக்கமாக திருப்பி அந்த குடிசையிலும் அந்த உள்பக்கமாக திரும்பி உட்கார்ந்துட்டு அப்படியே பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். என்ன நல்ல व्यक्ति இவன், கதவை திறந்து போட்டுட்டு இவன் உள்ள பார்த்து திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கானே. லக்ஷ்மி தேவி என்ன பண்றா, அந்த போஜன தாலியை எடுத்துன்னு வந்தா இல்லையா, தட்டை அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டா. ஆனா அந்த பாத சலங்கையினுடைய ஒலி சம் 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 சம்னு அந்த பாத சலங்கையோட ஒலி அவ மேல வீசுற அந்த சுகந்தம் மாதவ்ஜியினுடைய சமாதி பங்கமாயிடுது. திரும்பி பார்க்குறான் ஒரு தங்கத்தட்டு. அந்த தங்கத்தட்டு பூரா போஜன் விதமாக ஸ்வீட்டுகள் அடுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்கு. மகா பிரசாதம் இருக்கு. பார்க்குறான் அற்புதமான சுகந்த வாசனை. அவன் அப்படியே சுண்டி இழுக்கிறதுக்கு எத்தனையோ நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஜெகநாதனுடைய தால் பருப்பு சாதம் இருக்கே, அது மறக்கவே முடியாது. ஒரு தடவை சாப்பிட்டவாளுக்கு அது மறக்கவே மறக்காது. அதனுடைய மனம், அதனுடைய சுவை அப்படி இருக்கும். உடனே அதே மாதிரி இந்த ஷீர்ச்சோர் கோபிநாத்தினுடைய பால் பாயசமும் அதனுடைய மனம் சுவை அதுவும் ஒரு தனி தான். உடனே கோயிலுக்குன்னு யார் வந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயதானவளாக இருந்தாலும் சரி, சம்சாரிகளாக இருந்தாலும் சரி, எதிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வந்தால் ஜெகநாத பிரசாதத்தை மட்டும் சாப்பிடாம போவே மாட்டா. ஏன்னா ஜெகநாத பிரசாதம்ன்றது அவ்வளவு வசத்தியானது. துறவிகள்லாம் என்ன பண்ணுவா, சில சமயம் என்ன பண்ணுவா, சாப்பிட்டு போட்ட எச்ச இலை இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற பிரசாதத்தை எடுத்து அதை கண்ணில் ஊத்திண்டு அந்த எச்ச சாப்பாடை சாப்பிட்டு போயிடுவா. அதுக்கு எச்சல்னு கிடையாது. அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த ஜெகநாதனுடைய பிரசாதம். இவர் என்ன பண்ணார், இந்த பிரசாதத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மேல துளசி தளம் வேற இருக்கு. பார்க்குறார். உடனே அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்றார். உண்ட மயக்கம். அப்படியே அந்த தட்டை அப்படியே போட்டார். எல்லாம் அப்படியே போட்டார். அப்படியே படுத்துட்டார். அப்படியே படுத்துன்னு தூங்கி போயிட்டார். அந்த தங்க தட்டு, அந்த வட்டில், கிண்ணம் எல்லாம் அங்கேயே இருக்கு. காலையில் இங்கே மங்களா ஆர்த்தி. கதவு கோயிலில் திறக்கிறா. சுப்ரபாத சேவா போகிறது. கதவை திறந்து பார்த்தா சயன போகுக்குன்னு வச்ச அந்த ஸ்வர்ண தட்டை காணும். ஜெகநாத கோயில் பூரா தேட சொல்றா. தேடுறா அந்த தட்டை காணும். உடனே இந்த கோயில் ராஜாவினுடைய அதிகாரத்துல தான் நடக்கிறது. இந்த பூஜை சேவா, அங்க இருக்கிற பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரங்கள், தங்க நகைகள் எல்லாமே ராஜாவத்தினுடைய சேர்ந்தது தான். இந்த ஆனந்த வைபவம் இதை வைரம் தங்கம் எல்லாம் அவனுடைய கஜானால குழிக்கும். அப்படி ஜனங்கள் கொண்டு போடுறது, பிரார்த்தனை செலுத்துறது எல்லாம் அங்கே அபார வைபவமாக நடக்கும். ஜெகநாதனுடைய இந்த மாசி பௌர்ணமி, இன்னைக்கு மாசி பௌர்ணமி இல்லையா, இன்னைக்கு ஜெகநாதன் அங்கே ஸ்வர்ண வேஷத்தில் பூரா இருக்கிற ஸ்வர்ணங்கள் பூரா அலங்காரம் பண்ணிடுவாளாம். அப்படி எப்படி ராமருக்கு திலக் உற்சவம் நடக்கிறதோ அந்த மாதிரி இவருக்கு இந்த ஸ்வர்ண வேஷ உற்சவம் மாசி பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப மூணு தெய்வங்களுக்கும், பலராமர், சுபத்ரா, கிருஷ்ணர் 3 பேருக்குமே எத்தனையோ தோலாக்கள் தங்கம் அப்படியே பகவான் மேல கொட்டி கடத்திடுவாளாம்.
நான் உடனே இந்த பண்டாக்களுக்கு வந்து இந்த தட்டு காணோன்னு உடனே பயம் வந்துடுது. எல்லா பூசாரிகளும் விழுந்து விழுந்து தேடுறா, கோயில் பூரா இங்கே அங்கே எல்லாம் பார்க்குறா, ஊர் பூரா போய் தேடிட்டு வர சொல்லி காவலாளிகளை அனுப்புகிறா. எல்லா இடமும் தேடியாச்சு, கிடைக்கல. சரி, ஒருவேளை இந்த திருடர்கள் வந்து இதை எடுத்துன்னு வந்து இந்த கடற்கரை ஓரமாக எங்கேயாவது போட்டு வச்சிருக்காளோ பார்க்கலாம் அப்படின்னு கடற்கரை ஓரமாக வந்தானா அங்கே ஒரு குடிசை தென்படுறது. நல்ல சூரியன் உதயமாயி பிரகாசமாக சூரியனுடைய கிரணங்கள் விழுந்தா இந்த தட்டு தக 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 தகன்னு மின்றது. கதவு தான் எப்போவுமே திறந்து தானே இருக்கும், இந்த குடிசை கதவு கிடையாது. அவ்வளவுதான். பண்டா பூசாரிகள் எல்லாரையும் போய் அந்த காவலாளிகள் கூட்டின்னு வந்தா. இங்கே பாருங்கோ, இந்த தங்க தட்டு இந்த வட்டில் எல்லாம் இது தானே காணோன்னு சொன்னேன், இதோ இங்கே இருக்கு பாருங்கன்னொடனே எல்லாரும் வந்து பார்க்குறா. ஓ, இவன் வந்து பக்தன்னு, திருடன் தான் இவன் பக்தன்னு வேஷம் போட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். தட்டு அங்கே தானே இருக்கு அப்படின்ன உடனே எல்லாரும் சேர்ந்தா, எல்லாரும் அவாவா இஷ்டமா திட்டுறா. எல்லாரும் போட்டு அடிச்சு நொறுக்கிவிட்டா இப்போ இவனை. உடனே இவர் என்ன சொல்றார், தன்யமானேன்ப்பா, தன்யமானேன், எனக்கு என்ன பண்ண முடியும்? அவர் வந்து ஜெகநாத தியானத்தில் தான் சதா சர்வ காலம் இருக்கேன். யார் இதை எடுத்துன்னு வந்தது, எப்படி இங்கே வந்தது எல்லாரும் கேட்டா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஏதோ தியானத்தில் இருக்கேன், நான் ஏதோ தூங்கி போயிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இவா போட்டு அடிச்ச அடி நொறுக்குனாலே இத்தனை அடியும் எங்கே விழுந்தது அப்படின்னா ஒன்று கூட இவனுடைய அங்கத்தில் விழ, அத்தனையும் ஜெகநாதனுடைய பகவானுடைய அங்கத்தில் அத்தனை அடியும் விழுந்தது. இவன் இவ்வளோ அடித்து அழலை அசையலை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா. அதுதானே பகவானுடைய ஒரு கிருப்பை, அதுதானே பகவானுடைய கிருப்பைன்றது. இப்படி தானே அவன் காமிப்பான். டாக்கூர்ஜி வந்து ஜெகநாதன் பிரதிதினம்லாம் ஸ்நானம்லாம் பண்ண மாட்டான், வருஷத்தில் ஒரு நாள் தான் குளிப்பான். அது வந்து ஆனி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் தான் குளிப்பான். மறுநாளைக்கே அவனுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் தான் குளிக்கிறதுனால என்ன ஆகிடும்னா அவனுக்கு மறுநாள் ஜுரம் வந்துடும், ஜலதோஷம் பிடிச்சிக்கும், மூக்குலேருந்து ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவான்னா கோயிலில் தினமும் பகவானுக்கு எதிர்க்க ஒரு கண்ணாடியை வச்சிருவான். அந்த கண்ணாடியில் அவனுடைய சாயா தெரியும். அந்த சாயாக்கு தான் ஸ்நானம், அந்த நிழலுக்கு தான் ஸ்நானம் பண்ணுவாள். அதே மாதிரி ராத்திரியில் வந்து சந்தனத்திலேயே ஷிங்கார் பண்ணுவாள். அப்போ கீத கோவிந்தம் பாடுறதுக்கு முன்னாடி அப்போ அந்த மாதிரி எங்கேயும் நடக்காது. மலைய சந்தனம் ஒரு ஜெகநாதத்தில் தானே சந்தனமே இது. அந்த மலைய சந்தனத்தை எடுத்து வந்து உடம்பு பூரா அந்த சந்தனத்தை சாத்துவா. இப்போ இந்த மாதிரி சந்தனத்தை சாத்தலான்னு பார்த்தா உடம்பு பூரா கொப்பளம் கிளம்பி இருக்கு. அடி வாங்கினதுனால பூரா கொப்பளமாக இருக்கு. உடனே பண்டாக்கள்லாம் ஓன்னு அலறா. அவன் வந்து சேவாக்கு வந்தனே பகவான் வந்து அந்த சந்தனத்தை அந்த பண்டாக்கள் சரி இந்த கொப்பளம்லாம் எப்படி ஆறும், அதனால நம்ம இப்போ அதுக்கு சந்தனம் பூசுவோம்னா ஜெகநாதன் அலறான். நிஜமாவே தொடாதீங்கோன்னு அப்படின்னு அலறான். அந்த அந்த கொப்பளத்துலேருந்து அப்படியே ரத்தமாக வெளியேறுது. உடனே எல்லாரும் பிரபுவனுடைய சரணத்தில் விழுந்து அழறா. எல்லா பண்டாக்களும் இப்போ சேர்ந்துட்டா. என்னது இது, யார் கஷ்டத்தை இந்த பகவான் வாங்கிட்டான்னு தெரியலையே, ஜெகநாதன் இவ்வளோ கண்ணி போய் உடம்பு பூரா ரத்தம் வழியறது, என்ன பண்ணுறது அப்படின்ன உடனே ஜெகநாதன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பேசும் தெய்வம் இல்லையா, பேச ஆரம்பிச்சிட்டான். அரே, நீங்கள் தானடா போட்டு என் பக்தனை போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சேள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கேட்குறான். நீங்கள் சந்தை போட்டு இப்படி அடித்தேளே, அதை நான் என்னுடைய அங்கத்தில் ஏற்றுன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொன்ன உடனே இன்னைக்கு நீங்கள் காலையில் யாரை போட்டு அடித்தேள், அவன் திருடன் இல்லைப்பா, அவன் திருடன் இல்லை, அவன் வந்து உங்கள் தட்டை திருடலை,
அவனை நீங்க திருடன்னு சொல்லாதீங்கோ. அவனுடைய சர்வஸ்வத்தையும் அவன் என்னிட்ட சமர்ப்பிச்சிருக்கான். அவன் மகா சந்து. அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவன் சரீரம் புத்தி எல்லாத்தையுமே நான் தான் அவனை ஆட்கொண்டிருக்கேன். அப்படி இருக்கிற சமயத்துல நீங்க அவனை அடிச்செல்லாம் அந்த அடி என் மேல தானே படும். அப்படின்னா அவனுக்கு தட்டு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவ கேட்குறா. ஸ்வயம் நான் தான் சொன்னேன், மகாலட்சுமி கிட்ட சொல்லி இந்த தட்டை எடுத்துன்னு போய் அவளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டு வா. அவன் 3 நாளா ஆகாரம் இல்லாம இருக்கான். அதனால நான் தான் அவன்கிட்ட நான் சயன் போகுடைய அந்த ஸ்வர்ண தட்டை எடுத்துன்னு போய் மாதவதாஸ் கிட்ட கொடுக்க சொன்னது நான் தானே. ஓ, அப்படின்னா நாங்க தான் தப்பு செஞ்சிட்டோமா? அது எப்படி? கதவு பூட்டியாச்சு, பெரிய பூட்டு தொங்கும். ஜெகநாத் கோயில்ல என்ன கணக்கு அப்படின்னா, கதவை பூட்டி அந்த சாவியை எடுத்துன்னு போய் லோகநாத் மந்திர்னு அங்கே பக்கத்துலேயே இருக்கும். அந்த ராத்திரியில அந்த சாவியை எடுத்துன்னு போய் லோகநாத மந்திரில் தான் எடுத்துன்னு போய் கொடுக்குற வழக்கம். அந்த சாவி லோகநாத் சாவி பண்டா கையில தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் கதவை திறந்துன்னு திருடி இருப்பான்? இந்த கோயிலுக்கு ரக்ஷக் யாரு? அந்த லோகநாத் தானே. இந்த கோயிலுக்கு ரக்ஷக் 4 வாசல்லையும் அனுமார்ஜி தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். பூட்டின கோயிலுக்குள்ள எப்படி திருடன் வர முடியும்? இது கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம நீங்க அவனை போட்டு அப்படி அடிச்சேளே, இது நியாயமா? कली में परमहित है श्री सुकित संत वर बाबा माधवदास की कली में परमहित श्री सुकित संत वर பாபா மாதவதாஸ் அப்படின்னு பாடுறார் இவர். பண்டா ஓடினார். ஓடி போய் பண்டா மாதவதாஸனுடைய சரணத்தை பிடிச்சுட்டார். பார், நீங்க என்னப்பா, நீங்க எப்பேற்பட்ட ஆள், நீங்க எப்பேற்பட்டவர். நாங்க தான் பண்டாக்கள் தெரியாம உங்களை போட்டு இப்படி அடிச்சிட்டோம். இப்ப அபராதத்துக்கு ஆளாயிட்டோம். நீங்க சாக்ஷாத் ஜெகநாதனுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றார். நான் ஜெகநாதனுடைய ஸ்வரூபமா? அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்க ஜெகநாதனுடைய தாசர். நாங்க உங்களை போட்டு அடிச்சோம். ஆனா அவருடைய உடல் பூரா வீங்கி போய் அதுலேருந்து ரத்தமா வெடிஞ்சு இப்படி அவர் கஷ்டப்பட்டு இருக்கார். உடனே அப்படியா? அப்ப யாரு எனக்கு இந்த தாலியை எடுத்துன்னு இந்த ஸ்வர்ணத்தட்டை வச்சது யாரு அப்படின்னு கேட்கிறார் மாதவதாஸ். யாருன்னு உனக்கு தெரியாதா? அவர் தான் பிரபு சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான் எடுத்துன்னு வச்சிருக்காரு. திரிபுவனத்துக்குமே நாதன் யாரு? இந்த ஜெகநாதன் தானே. அவனுடைய மனைவியான சாக்ஷாத் மகாலட்சுமி தான் அதை எடுத்துன்னு வச்சா. நீ சாப்பிட்டது பகவானுடைய ஸ்வயம் சயன போகனுடைய, நீ அதை சாப்பிட்ருக்க. உடனே மாதவதாஸ் இதை கேட்ட உடனே அப்படியே பிரேமையினாலும் மூர்ச்சித்து கீழே விழற. கண்லேருந்து தாரையா வழியறது தண்ணி. பண்டாலோ அங்கிருந்தவா அத்தனை பேரும் கிளம்பி போயிட்டா. பண்டாக்கள்லாம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டா. மன்னிப்பு கேட்டுட்டு ராத்திரி பூரா தினம் பூரா மாதவதாஸ் கதறி 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 அழறார். ஏ பகவான், என்னால உங்களுடைய தேகத்துல இத்தனை வலியும் அடியும் வாங்கிட்டு உங்களுடைய உடம்புலேருந்து இப்படி ரத்தம் சொட்டுறதா? நான் என்ன பண்ணுவேன்? என்னால இது பொறுக்க முடியலையேன்னு பகவான் அழறான். அழுதவுடனே ராத்திரி பகவான் சொப்பனத்துல வரான் மாதவதாஸுக்கு. மாதவதாஸ், கவலைப்படாதப்பா, நீ கவலைப்படாத, நீ அழாத. நீ என்னுடைய அன்புக்கு உரியவன்பா, நீ என்னுடைய அன்புக்கு உரியவன். அதனால்தான் நான் என்னுடைய பிரசாதத்தை உனக்கு அனுப்பி வச்சேன். 3 நாளா இந்த கஷேத்திரத்துக்கு என்ன நம்பி வந்துட்டு நீ பட்னி கிடந்தையானா நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வயிறார சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? இப்ப அவ அடிச்சது எல்லாத்தையும் நீ வாங்கிண்டியானா உன்னால முடியாதேன்னு சொல்லிட்டு தான் நான் என்னுடைய தேகத்துல அதை தாங்கிண்டேன். அவளை அனுப்பி மன்னிப்பும் நான் கேட்க வச்சேன் அப்படின்னு சொன்னோடனே, இது என்ன லீலை, இது என்ன லீலை ஜெகநாத், என்னால் இது தாங்கவே முடியலம்மா அப்படின்னு மாதவதாஸ் கதறி பகவானுடைய காலில் விழுந்து அழறான் அந்த சொப்னத்திலேயே. நான் இந்த லீலை எதுக்கு பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஜெகநாதன் சிரிக்கிறான். எதுக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறார் மாதவதாஸ். ஏன்னா நீ என்னுடைய கஷேத்திரத்துக்காக எனக்காகவே நீ இங்கே இருக்க. நீ நொடிக்கு நொடி என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு நாள் கணக்காக சாப்பிடாம இருக்க. நீ பட்னி கிடக்கலாமா? அப்ப என் மனசு வருந்தாதா? அதனால
நான் இந்த லீலையை பண்ணேன். இனிமே என்ன பண்ணிடுவானா, பண்டாக்கள் தினமும் எனக்கு போக ஆன உடனே அப்படியே அதை உனக்கு வேலைக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவா. எப்படி என் லீலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிக்கிறார். நீ உன்னுடைய வாசல்ல தினம் தினம் பண்டாக்கள் காலையில மத்தியானம் ராத்திரி வந்து இந்த பிரசாதத்தை கொடுத்துருவா. அதுக்காக தான் இந்த லீலையை பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே மாதவ்தாஸ் அப்படியே காலில் விழுந்து கதறி அழறார். கனவுலையே அழறார். தினம் தினம் பண்டாக்கள் வந்து இப்போ சேவை ஆன உடனே இவருக்கு பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறார். இப்படி ஜெகநாதனுடைய ஹிருதயத்தையும் அவனுடைய லீலையும் யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. இதுதான் பிரதம லீலா. ஹிருதயமே நிறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி பல பல லீலைகள் ஜெகநாதன் நித்தியம் பண்ணிட்டு இருக்கான். மாதவதாசனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய லீலைகள் பண்ணியிருக்கான். மேற்கொண்டு அது பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय.